ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிருபையை செயலில் காட்டுதல். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். விபத்துக்கள் மரணத்தை கொண்டு வரும் பொழுது அல்லது காயங்களை ஏற்படுத்தும் பொழுது கிருபையை காட்டவும் அல்லது பழிவாங்கவும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் ஒரு நபர், மிகவும் பாதிக்கப்பட்ட நபர், நான் கிருபையை காட்ட விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார். போதகர் எரிக் என்பவருடைய மனைவி ஃபிட்ஜெரால்டின் ஒரு கார் விபத்தில் கொல்லப்பட்டார். மிகவும் களைப்படைந்தவராய் வீடு திரும்பிய ஒரு தீயணைப்பு வீரர் வாகனத்தை ஓட்டிய போது உறங்கிவிட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டு அந்த போதகரின் மனைவி கொல்லப்பட்டார். வழக்கறிஞர்கள் சட்டப்படி அவருக்கு மிக அதிகமான சிறை தண்டனையை வழங்கலாமா என போதகரை கேட்டனர். ஆனால் அந்த போதகரோ, நான் கிருபையை காட்ட விரும்புகின்றேன், தான் அதிகமாக பிரசங்கித்து வரும் மன்னிப்பை அவருக்கு வழங்க தீர்மானித்தார். அதிலிருந்து ஆச்சரியப்படும்படியாக அந்த தீயணைப்பு வீரராகிய அந்த டிரைவரும் போதகரும் நண்பர்களாகிவிட்டனர். போதகர் எரிக் தன்னுடைய பாவங்கள் யாவற்றையும் மன்னித்த தேவனிடமிருந்து தான் பெற்ற கிருபையை பிறருக்கு வழங்கி வாழ்ந்து காட்டினார். அவருடைய செயலின் மூலம் தீர்க்கதரிசி மீகாவின் வார்த்தைகளை பிரதிபலித்தார். மீகா நம்முடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனை போற்றுகிறார். மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம். தேவன் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை எவ்வளவு தூரம் மன்னிக்கிறார் என்பதை மீகா தீர்க்கதரிசி பார்க்கக்கூடிய அடையாளங்களால் காட்டுகின்றார். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். வசனம் 19. அந்த தீயணைப்பாளர் அன்றைய தினம் விடுதலையை ஈவாக பெற்றார். அது அவரை தேவனிடம் கொண்டு வந்தது. நாம் எந்த வகையான துன்பங்களை சகித்தாலும் தேவன் அன்போடு தம்முடைய கரங்களை விரித்தபடி தம்முடைய பாதுகாப்பிற்குள் அரவணைக்கும்படி நம்மை வரவேற்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். வசனம் 18. போதகர் எரிக் செய்ததைப் போல அவருடைய கிருபையையும் அன்பையும் நாம் பெறும்போது நம்மை காயப்படுத்தினவர்களையும் மன்னிக்க பலன் தருகின்றார். கூறினவர் எமி பவுச்சர்பை. இந்த கதை காட்டுகின்ற வியத்தகு மன்னிப்பை எப்படி நமது வாழ்வில் காட்டப் போகின்றோம்? நாம் யாரையாவது மன்னிக்காமல் வைத்திருக்கின்றோமா? அப்படியானால் தேவனிடம் உதவி கேட்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.